2000 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விக்கான பதிலை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சங்ககால சிங்க பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொடர்ல முதல்ல சங்க காலத்துல கடை நடத்தி பொருளீட்டிய பெண்கள் குறித்து பார்த்தோம். பிறகு மீன் விற்ற பெண்களையும் முப்ப விற்ற பெண்களையும் பார்த்தோம். இன்னைக்கு எப்படி மதுரை ஒரு தூங்கா நகரமோ 2000 வருடங்களுக்கு முன்பும் அப்படியே இருந்தது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெண் எப்படி தன்னுடைய நிலத்திலிருந்து உப்பையும் மீனையும் மற்ற இடங்களுக்கு எடுத்து சென்று விற்று பொருள் ஈட்டினாங்க என்பதையும் பார்த்தோம். இந்த வீடியோல கல்விற்ற சில பெண்கள் குறித்து பார்க்க போறோம். மது அருந்துவதையோ விற்பதையோ எந்த வகையிலையும் நம்ம ஆதரிக்கல. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன் சில பெண்கள் கல்விற்றதாக குறிப்புகள் சங்க இலக்கியத்துல இருக்கு. அது குறித்து நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க தமிழ் ஆய்வாளர் மு. சுப்புலட்சுமி. வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சென்ற பதிவுகளில் இதுவரையில் மதுரை காஞ்சியில் எப்படி ஓரிடத்தில் இருந்து கடை நடத்தினார்கள் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மீன் விற்ற பெண்களை பார்த்தோம். அடுத்து உப்பு விற்ற உழைத்து பொருளீட்டிய சங்க பெண்களை பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கள் காய்ச்சி விற்ற பெண்களை. முதல்ல இங்கே குடிப்பழக்கத்தை ஊக்குவிப்பதோ இல்லை அத்தொழில் செய்பவர்களை போற்றுவதோ இல்லை தாழ்த்துவதோ நம்ம நோக்கம் இல்லை. கள்ளின் சுவையை முன்னிறுத்தாம தமிழ் இலக்கிய சுவையை, அதில் அந்த கள் குறித்த தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிட்டு நம்ம இந்த கள் குறித்த பதிவுக்கு போகலான்னு நினைச்சேன். இன்றும் பார்த்தீங்கன்னா அரசு பெட்டகங்களை நிரப்புற ஒரு பெரிய தொழில் துறை அப்படின்னு பார்த்தா இந்த மதுபான விற்பனை தொழில். இது சங்ககால பெண்கள் திறம்பட எப்படி நடத்தினாங்க இதை அப்படிங்கிறத சங்க பாடல்கள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பகுதியில் மாவுச்சத்துடைய என்னென்ன பொருட்கள் தானிய வகைகள் கிடைக்குதோ அந்த பழமையான சமூகங்கள் அதை கள்ளாக காய்ச்சுகின்ற போதை ஏற்றும் வகையில் காய்ச்சி பருகுகின்ற அந்த ஒரு வழக்கம் இருந்தது நமக்கு பல பண்பாடுகளில் பார்க்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள், ஜப்பான் இந்த பகுதிகள்லாம் அரிசியை அவங்க கள்ளாக ஆக்குவாங்க. நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளில் பார்லி அரிசியை பயன்படுத்தி மதுபானம் தயாரிக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி, செர்ரி, பிளம் அங்கெல்லாம் மிகுதியாக கிடைக்கின்ற மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் பழங்களை கொண்டு மது தயாரிக்கப்படுது. இப்போ பழந்தமிழர் அருந்திய கல்ல என்னென்ன இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி கள் காய்ச்சினாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியம் நமக்கு ஆவணப்படுத்துது. முதலில் கள் அப்படிங்கிற சொல்லை குறிக்க வேற என்னென்ன சொற்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அரியல், தேரல், தேன், தோப்பி, நரவு, மது அப்படின்னு இத்தனை சொற்கள் அந்த கல்லை குறிப்பதற்கு பயன்பட்டிருக்கு. நாம கள் அப்படிங்கிற சொல்லையே இந்த பதிவு முழுக்க பயன்படுத்திக்கலாம். நம் மண்ணுக்குரிய நெல்லரிசி மற்றும் திணை அரிசியிலிருந்து கள் காய்ச்சினாங்க. பனை மரத்து நுங்கின் கள் இருந்தது, தென்னங்கள் இருந்தது. அது தவிர மூங்கில் குழாய்களுக்குள்ள அடைத்த நாட்பட்ட முதிர்ந்த கள் பருகுனாங்க. மலர் மொட்டுக்கள் இட்டு புளிக்க வைக்கப்பட்ட கல்லும் இவங்க தயாரிச்சாங்க அப்படிங்கறது நமக்கு பாடல்கள் காட்டுது. சுறுசுறுப்பாக சுற்றி பொருளீட்டிய இந்த பல பணிகளில் ஈடுபட்ட இந்த பெண்களுடைய பன்முக ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துற இன்னொரு தொழில் தான் இந்த கள் காய்ச்சி விற்ற பொருள். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மூலப்பொருள் சேகரிப்பில் இருந்து இறுதி பொருள் நுகர்வோர் பயன்பாட்டுக்கு வெளியே போற வரைக்கும் அதுல நிறைய படிநிலைகள் இருக்கு. அது ஒன்னொன்னையும் இந்த பெண்கள் செய்தார்கள். இது எல்லாத்துலேயும் விஞ்சி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த பெண்களுடைய உழைப்பு. இதைத்தான் நம்ம இங்க வெளிச்சமிட்டு காட்ட நினைக்கிறோம் இந்த பதிவுல. அடுத்து எப்படி கல்லை காய்ச்சினார்கள் அப்படின்னு 2-3 முறைகள் பாடல்கள்ல தரப்பட்டிருக்கு. பெரும்பானாற்றுப்படை நமக்கு எப்படி கல்லை உருவாக்கினாங்க அப்படின்னா, அவையா அரிசி அம்களி துழவை மலர்வாய் பிழாவில் புலரை ஆற்றி. நான் முதல்ல பாடலை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுக்க புரியும் நினைக்கிறேன். பாம்பு உரை புற்றின் குறும்பி ஏய்க்கும் பூம்புற நல் அடை அலை தேம்பட எல்லையும் இரவும், பகலையும் இரவும், இல்லையும் இரவும் இருமுறை கழிப்பி வல்வாய் சாடியின் வளைச்சு அற விளைந்த வெந்நீர் அரியல் விரல் அலை நரும் பிழி தன்மீன் சூட்டோடு தளர்தலும் பெருகுவீர். நீங்க அந்த பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கல் கிடைக்கும். அது எப்படி அந்த கல்லை செய்திருப்பார்கள் அப்படின்னா, குற்றாத அரிசியை அவித்து கூழாக்குறாங்க. முதல்ல அகன்ற தட்டில் பரப்பி காயவும் குளிரவும் விட்டு பாம்பின் புற்றில் வாழும் கரையான் கூடுகளை போன்ற பொலிவுடைய இந்த முளை அரிசி அந்த மாதிரி இருக்குமா, சின்ன சின்னதா முளை அரிசி பொடியை கலந்து வல்வாய் சாடியில் கனமான மூடியுடைய ஒரு சாடியில இட்டு மூடி வைக்கிறாங்க.
2 பகல்களும் 2 இரவுகளும் வைத்து வெந்நீரில் வடிகட்டி விரல்களால் கலக்கிய இனிய மனமிகுந்த கல்லை சுட்ட மீனோடு மீனவர்கள் வழங்குவார்கள் அப்படின்ட்டு கல்லை காய்ச்சி புளிக்க வைத்த நீண்ட முறையை பெரும்பானாற்று படையுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்தனங்கண்ணனார் நமக்கு விளக்குறார். அடுத்து மதுரை இளம்பால் ஆசிரியன் சேந்தன் கூத்தனார் எழுதிய அகநானூற்று பாடல் ஒன்று. அதுல இன்னொரு வகையான கள் தயாரித்த முறை. முன்றில் தேன் தேர் சுவைய திரள் அறை மாஅத்து கோடைக்கு ஊழ்த்த கமிழ் நறுந் தீங்கனி. இது பழங்களை வைத்து செய்த கள். பயிர்ப்புறு பலவின் எதிர்ச்சுளை அலையி இறாலொடு கலந்த வண்டு மூசு அறியல் நெடுங்கண் ஆடு அமை பழுனி கடுந்திரல் பாப்பு கடுப்பன்ன தோப்பி. பாம்பு கொட்டினது போல சுருக்குன்னு இருந்துதான் அந்த கல்லுடைய சுவை. தலைவி தோழியிடம் தலைவன் நாட்டை பற்றி கூறுகிறார். அந்த மாதிரியான ஒரு காட்சியில தான் இந்த கள் எப்படி காய்ச்சினாங்க அப்படிங்கிறது. அவனுடைய தலைவனுடைய வீட்டு முற்றத்துல பருத்து வளர்ந்த மாமரத்தில் விளைந்த தேன் போன்ற சுவையோட இருக்கிற அந்த மாங்கனியை, ஒன்று போல சுளைகளும் ஒட்டும் தன்மையும் கொண்ட பலா, மாங்கனியையும் பலாவையும் தேனோடு கலந்து கண்களையுடைய அசைந்தாடுகின்ற நீண்ட மூங்கில் குழாய்களுக்குள்ள அதை நிரப்பி முதிர வச்சாங்க. வண்டுகள் மொய்க்கும் அந்த கள் பாப்பு கடுப்பன்ன தோப்பி, பாம்பின் சினத்தை போன்று அல்லது பாம்பு கொட்டியது போல வீரியமானதா ஆயிடுமா அந்த கல். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வரா அந்த தலைவன் அப்படிங்கறதான் பாடல். அந்த கல்லை பெண்கள் முதல்ல என்ன செய்வாங்களாம், கடவுளுக்கு படைக்கிறாங்க. பின் தம் கணவன்மாருக்கு பருக தருவார்கள். அவர்களோ அந்த கணவன்மார் என்ன செய்யறாங்க, குடிச்சிட்டு பெரிய திணைப்புணங்களை காக்கிறது தான் அவங்களுடைய பணி. அந்த கல்லை குடிச்சிட்டு திணைப்புணம் காக்க மறந்து மயங்கி கிடப்பார்கள் அப்படின்னு அந்த பாடல் நமக்கு சொல்லுது. இப்ப பாம்பின் கோபத்தை ஊமையாக இந்த கல்லினுடைய மயக்கிற தன்மைக்கு சொன்னாங்க இல்லையா. அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் பொகுட்டெழியனை பாடும் ஔவையார் கல்லினை தேளின் கடுப்போடு ஒப்பிடுகிறார் ஒரு பாடல்ல. புறநானூற்று பாடல் ஒன்றில், வறுமையோடு நான் அந்த பொகுட்டெழினியிடம் சென்ற போது அழகிய ஓரக்கரையுடன் சிறந்த நூலாலான ஆடையை உடுத்த கொடுத்தார். தேள் கடுப்பன்ன நாள்படு தேரலையும் எனக்கு கொடுத்தார். நேர்கரை நுண்ணூல் கலிங்கம் நல்ல ஆடையை எனக்கு ஓரக்கரையோடு சிறந்த நூலாலான ஆடையை கொடுத்து உண்மையான தேள் கடுப்பன்ன நாள்படு தேரல் சாவுடு குடிங்கன்னு சொல்லி நாள்படு தேரலை ஔவையாருக்கு அந்த மன்னர் தந்தாராம். இப்படி கல்லுடைய கிறங்க வைக்கிற தன்மைக்கு பாம்பு கடியும் தேளோட கொட்டும் உவமையாக தரப்பட்டது பாடல்கள்ல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்னொரு மயக்கம் தருகின்ற ஒரு உணர்வு, அதை கல்லோடு ஒப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அதுவும் சங்க அகத்திணை பாடல்கள் காதல் இல்லாம முடியுமா? காதல் தான் அந்த மயக்கம் தரும் உணர்வு. அம்மூவனாருடைய நற்றிணை பாடல்ல களி செருக்கத்து அன்ன காமம் கொல் இவள் கண் பசந்ததுவே அப்படின்ட்டு தோழி, தலைவியுடைய தோழி இருக்கா இல்லையா, அவ தலைவன் கிட்ட தன்னுடைய தோழி தலைவியுடைய நிலையை விளக்குறார். எப்படி அப்படின்னா, நீ அவளோடு கூடி இருக்கும் பொழுது உன் கை கொஞ்சம் நெகிழ்ந்தாலும் கூட, கொஞ்சம் அவளை விட்டு விலகினாலும் கூட, உன் கை விலகினாலே அவள் ரொம்ப வருத்தத்திற்கும் ஒரு அதிர்ச்சிக்கும் ஆளாயிடுவா. அது எதுக்கு உவமையாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கள் குடிச்சவங்க அந்த கள் கிடைக்காத பொழுது ஒரு எரிச்சலும் ஒரு அச்சமும் ஏற்படும் இல்லையா. அதே போல நீ நீங்கினால் இந்த தலைவி வருந்துவாள் அப்படின்ட்டு தோழி தலைவன் கிட்ட தலைவியுடைய நிலையை பற்றி விளக்குகிறார். அடுத்து விருந்தோம்பலில் கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, ஒரு முக்கிய பங்காக கள் இருந்தது அப்படிங்கிறத பாடல்கள் நமக்கு சொல்லுது. எப்படி மன்னரை நாடி செல்கின்ற புலவரையும் கலைஞர்களையும் அவர்கள் நல்ல பொருட்கள், ஆடை, அணிகலன்கள், நல்ல உணவு இதெல்லாம் கொடுத்து வரவேற்று மகிழ்வோடு தங்க வைத்தது போலவே கல்லையும் கொடுத்து விருந்து ஓம்பினார்கள் அப்படிங்கிறத நமக்கு பல பாடல்கள் சொல்லுது. மன்னர்கள் மட்டும் இல்லாம வீடுகளுக்கு வர விருந்தினர்களுக்கும் பொதுமக்கள் இந்த கல்லை ஒரு விருந்தோம்பலுக்குரிய பெரிய பொருளாக வழங்கினதையும் பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. அது மட்டும் இல்லாம மன்னரை நாடி செல்கின்ற இந்த கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, புலவர்களும் கலைஞர்களும், இப்படி இந்த மன்னரிடம் இது கிடைக்கிறது, மன்னன் மதிப்போடு மன்னர் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லி இவர்கள் செல்லுகின்ற வழியில் ஒவ்வொரு ஊருக்கா தாண்டி தான் போகணும். ஊரையை தாண்டி போகும் பொழுது ஒவ்வொரு இடத்தில் இருந்து இளைப்பாறுவார்கள். அந்த வீடுகளில் தங்கி இருந்து செல்வார்கள். அப்போ அந்த வீட்டு மக்களும் தங்கள் வீட்டில் காய்ச்சிய கல்லை மதிப்போடும் மகிழ்வோடும் இந்த தங்கி செல்கின்ற
பாணர்களுக்கும் விரலியருக்கும் கூத்தர்களுக்கும் தந்து மகிழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் பாடல்கள் நமக்கு காட்டுது. இல்லடு கள்ளின் சில்குடி சீரூர் அப்படிங்கிற ஒரு புறநானூற்று பாடல் எப்படி இல்லங்களில் செய்யப்பட்ட காய்ச்சப்பட்ட கள் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அடுத்து சிறுபானாற்று படை, அது ஒய்மான் நாட்டு மன்னன் நல்லியக்கோடனை நல்லூர் நத்தத்தனார் எழுதியது. இது ஒரு பாணனை இன்னொரு பாணன் ஆற்றுப்படுத்துகிறான், அது வழிப்படுத்துகிறான். இந்த வழியெல்லாம் நீ போனேன்னா அந்த மன்னருடைய இடத்தை நீ சென்று சேர்வாய். இந்த வழியிலெல்லாம் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன கிடைக்கும், உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், தடங்கல்கள் வரும், கவனமாயிரு. இது நல்லபடியாக இங்கே நீ கவனிக்கப்படுவாய். இதை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு இந்த வழியிலேயே போயிட்டு வா அப்படின்னு அவனுக்கு வழிப்படுத்துறத ஆற்றுப்படுத்துதல். இந்த சிறுபானாற்று படையில் பார்த்தீங்கன்னா அந்த பாணன் இன்னொரு பாணனுக்கு சொல்ற, எயிர்பட்டினத்திற்கு செல்லுகின்ற வழியில் ஒரு பரதவர் குடியிருப்பு இருக்கும், அதாவது மீனவர் குடியிருப்பு இருக்கும். அங்க மாசரு திருமுகத்து நுதிவேல் நோக்கின் நுழைமகள் அரித்த பழம்படுத்தேரல் பரதவர் மடுப்ப அப்படின்ட்டு அந்த பாணன் மற்றொரு பாணனுக்கு ஆற்றுப்படுத்துகிறான். மாசற்ற அழகிய முகத்தில் கூரிய வேல் போன்ற விழிகள் கண்களையுடைய அந்த மீனவர் பெண், பரதவர் பெண், அவள் அரித்த பழைய கல்லை பரதவர்கள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது அந்த பெண், அந்த வீட்டில் இருக்கின்ற பெண் வீட்டில் கல்லை காய்ச்ச இந்த பரதவர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாங்கிறது நமக்கு செய்தி. இந்த பெண் கல்லை காய்ச்சினாள் அப்படிங்கிறது நமக்கு இங்க செய்தி. எப்படி அவள் எதை கொண்டு கல்லை காய்ச்சினாள் அப்படிங்கிற தகவலும் இந்த பாடல்ல இருக்கு. அவள் இந்த கடற்கரை பகுதியில் வாழ்றாங்க இல்லையா, அந்த கடல் கொண்டு சேர்த்த அந்த அலைகள் ஒட்டகம் துயில் கொள்வது போல இருந்த அந்த அலைகள் கொண்டு வந்து சேர்த்த அகில் விறகில் அவள் அந்த கல்லை காய்ச்சி வச்சிருந்தா. அதை இவர்கள் உனக்கு தருவாங்க அப்படிங்கிறதா நமக்கு இங்க செய்தி. அடுத்து இப்போ நம்ம பெண்கள் எப்படி கல் காய்ச்சினார்கள் அப்படிங்கிறது கிட்ட வந்திருக்கோம். இப்போ பெண்கள் கல் விற்பனையில் எப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத சங்கப்பால்கள் மூலமா நம்ம பார்க்க போறோம். கல் விற்ற பெண்களை அரியலாட்டியர், அரியல் பெண்டிர், கள்ளடு மகளிர் அப்படின்ட்டு சங்கப்பாடல்கள் குறிக்கின்றன. இடையில இங்க இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு தொடரலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த பதிவு கள் குடிப்பவர்களையோ கள் காய்ச்சுபவர்களையோ விற்பனை செய்பவர்களையோ ஏற்றி சொல்வதற்காகவோ இல்லை ஊக்கப்படுத்துவதற்காகவோ இல்லை தாழ்த்தி சொல்வதற்காகவோ செய்யப்பட்ட பதிவு அல்ல. இது சங்க பாடல்களில் பெண்கள் எப்படி இந்த பகுதியிலும் கூட, இந்த தொழிலிலும் கூட பொருள் ஈட்டினார்கள். வீட்டு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாம அந்த ஊருக்குரிய பொருளாதாரத்திலும் அவங்க பங்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. கூடுதலாக சங்க பாடல்களுடைய இலக்கிய சுவை, அதை நம்ம ரசிக்காம இருக்க முடியாது இல்லையா, அந்த சுவையில் இந்த கல்லும் எப்படி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதிவுகளுடைய நோக்கம். அடுத்து சங்க பாடல்கள்ல எப்படி கல்விற்ற மகளிர் காட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேம்பற்றூர் குமரனார் இயற்றிய அகநானூற்று பாடல்ல தலைவனை பிரிந்து தலைவி வாடி இருக்கிறாள். அவள் தோழி கிட்ட எப்படி தலைவன் சென்ற பாதை கடுமையான பாதை அப்படின்னு தன் மனம் வருந்துவதையும் அச்சப்படுறதையும் சொல்றா. அந்த பாதை எப்படி இருந்தது? அரியல் பெண்டிர் அல்குல் கொண்ட பகுவாய் பானை குவிமுனை சுரந்த அரிநிற கலுழி ஆர மாந்தி செருவேட்டு சிலைக்கும் செங்கண் ஆடவர். செங்கண் ஆடவர்கள் வில் எய்து கொன்றவர்கள் மாய்ந்து போனாங்க இல்லையா, அவங்களை புதைத்த இடங்கள்ல கோங்கை மரங்கள் நிரம்பி இருந்துதான். இந்த செங்கண் ஆடவர்களை பற்றி அவள் சொல்கின்ற இந்த தகவல்ல தான் நம்முடைய இந்த கள்ளடு மகளிர், அரியல் மகளிரை பற்றி தகவல் நமக்கு இருக்கு. அந்த ஆடவர்கள் வில் எய்து மற்றவர்களை கொன்று கொண்டிருக்கும் அந்த களத்துல எப்படி இருக்குமா, அங்க அந்த கல்லை அரித்து விற்பனை செய்கின்ற அந்த அரியல் பெண்டிர் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் அல்குல் கொண்ட பகுவாய் பானை, அந்த இடுப்புல அந்த பெரிய வாய் கொண்ட இந்த கல்லை காய்ச்சி நல்லா வடிகட்டி கொழுகொழுன்னு இருக்கிற அந்த கல்லை அந்த பானையில் வைத்து அந்த பானையை தங்கள் இடுப்பில் வைத்து கொண்டு இந்த இடத்துக்கு வருவாங்களாம். அந்த குவி முனை சுரந்த அந்த பானையுடைய வாயில குவிந்த முனை இருக்கு, அதுல இந்த செங்கண் ஆடவர்களுக்கு அவர்கள் கல்லை ஊற்றி கொடுக்க அவர்கள் அதை குடித்துவிட்டு இன்னும் வேகமாக வில் எய்து மற்றவர்களை கொன்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு செய்தி. இங்க அரியல் பெண்டிர் தாங்கள் காய்ச்சிய இந்த கல்லை இங்கும் கொண்டு வந்து விற்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய செய்தி இங்க இது. அடுத்து மதுரை மருதன் இளநாகனாருடைய அகநானூற்று பாடல் இது. தலைவன் தன் நெஞ்சிடம் சொல்கிறான். அவனுக்கு இப்ப பொருள் வேண்டி வெளியூருக்கு போக வேண்டி இருக்கு. அப்போ அவன் சொல்றான், தன் நெஞ்சு கிட்ட சொல்றான்,
நான் இந்த மாதிரி பொருள் ஈட்ட வேண்டும், வெளியே போக வேண்டி இருக்கு, உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு நான் தலைவி கிட்ட சொன்னேன். அவள் ரொம்ப துணிச்சலா பரவாயில்ல போயிட்டு வான்னு சொல்லிட்டா. இதை கேட்டுட்டு நீ வேணா போயிட்டு வா, என்னால் அவளை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு தன் நெஞ்சிடம் அந்த தலைவன் சொல்லுகின்றான். இப்போ அந்த கடினமான பாதையில நான் வரதா இல்லை, நீ வேணா போயிட்டு வான்னு நெஞ்சிட்ட சொல்றான். அந்த கடினமான பாதை எப்படிப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தா, மழை பெயன் மறந்த கழை திறங்கு இயவில் செல் சாத்து எரியும் பண்புயில் வாழ்க்கை வல்வில் இளையர் தலைவர். அங்க மழை பெய்யவே மறந்த வறண்ட காடு, மூங்கில் காடு, அது கடந்துதான் இவன் போக வேண்டி இருக்கு. அந்த மூங்கில் காடுல அம்புகள் ஏந்திய வலிமையான இளங்கொள்ளையர்கள் இருக்காங்க. பண்பியல் வாழ்க்கை வல்வில் இளையர், நிறைய கொள்ளையர்கள் இருக்காங்க, இளைய கொள்ளையர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கார். அந்த தலைவன் என்ன செய்வானா, எல்லுற வரிகிளர் பனைத்தோள் வயிறு அணி திதலை அரியலாட்டியர் வந்துட்டாங்க நம்ம கல்லடு மகளிர். அரியலாட்டியர் அல்கு மனை வரைப்பில் மகிழ் நொடை பெறார் ஆகி. அவங்க இரவு வேளையில் அந்த தலைவன் என்ன செய்வான், மூங்கில் போன்ற தோள்களுடைய அந்த அரியலாட்டியர் அவங்க கல்விக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வந்து அந்த வீடுகளுக்கு, அந்த பெண்களுடைய வீட்டுக்கு போய் கல் வாங்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவன்கிட்ட அதை மாற்றாக எதையாவது கொடுத்து கல்லை வாங்கணும் இல்லையா, அந்த மாற்று பொருள் எதுவுமே அவன்கிட்ட இல்லை. அதனால் அவன் தவிக்கிறான். என்னடா இன்னும் நமக்கு வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே, கல் வேணுங்கிற ஒரு வேட்கை இருக்கு அவன்கிட்ட. அப்போ காண யானை வெண்கோடு சுட்டி மன்று ஓடு புதல்வன் புன்தலை நீவும். தன்னுடைய மகன் அங்கே விளையாடிட்டு இருக்கிறான் அந்த பகுதியில். அந்த புதல்வனுடைய அந்த செம்பட்டையான தலையை அவன் நீவி விட்டு போப்போ, அங்கே யானையெல்லாம் கொண்டு நிறைய தந்தங்கள் அடுக்கி வச்சிருக்கோம் பாரு அந்த இடத்துல, அதுலேருந்து ஒரு தந்தத்தை எடுத்துட்டு வா, நம்ம கொடுத்து கல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மகனை அனுப்புகிறான், தந்தத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக. ஆக அந்த தந்தங்களை அரியலாட்டியர் பண்டமாற்றாக பெற்றுக்கொண்டு கல்லை கொடுத்தாங்க, விற்றாங்க அப்படிங்கிறதான் இங்க நம்முடைய செய்தி. அப்போ இந்த தலைவன் இப்போ வரும் திருப்பி நெஞ்சுக்கு சொன்னான் இல்லையா, அப்படிப்பட்ட காட்டு வழியில் நான் போக விரும்பலை, நீ போ அப்படின்னு தலைவன் சொல்றான். அங்கதான் நம்ம இந்த இடையில நம்ம அரியலாட்டியை சந்திச்சோம். இப்போ கல்லுக்கு பண்ட மாற்றாக யானை தந்தத்தை மட்டும் இல்லாம நெல்லையும் மாற்றாக வாங்கி கொண்டார்கள். பசுவை கூட இந்த கல்லுக்கு பண்ட மாற்றாக வாங்கி விற்றார்கள் இந்த அரியலாட்டியர் அப்படிங்கிறது சங்கப்பால்கள் நமக்கு சுட்டுகின்றன. அடுத்து பெரும்பானாற்றுப்படையில் இன்னொரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதுவும் ஆற்றுப்படை நூல். இது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனை பாடியது. இந்த கடற்கரைப்பட்டினத்து மக்களுடைய விருந்தோம்பல் பண்பை இது சொல்லுது. இதேதான் ஆற்றுப்படை நூல்கள் தான் எப்படி ஒரு பாணன் இன்னொரு பாணனுக்கு வழி சொல்லுகிறார். இந்த மாதிரி இந்த ஊர்களை கடந்து செல்லும் பொழுது உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது, கடற்கரைப்பட்டினத்தை நீ கடக்கும் பொழுது அந்த விருந்தோம்பல் பண்பு இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாணன் சொல்லுகிறார். அங்குதான் நம்ம கல்லடு மகளிரை நம்ம ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். அந்த வீட்டு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுடைய முன்பகுதியில் பெண்கள் கல் காய்ச்சுகிறார்கள். அந்த வீடு எப்படி இருந்தது, பைங்கொடி நுடங்கும் பலர் புகுவாயில் செம்பூத்து ஊய செதுக்குடை முன்றில் கல்லடு மகளிர் வள்ளம் நுடக்கிய வார்ந்து உகு சில் நீர் வழிந்த குழம்பின் ஈர்ஞ்சேறு ஆடிய இரும்பல் குட்டி. பைங்கொடி நுடங்கும் பலர்புகு வாயில் செம்பு தூய செதுக்குடை முன்றில். கொடி அசைகுது அந்த வாயில்ல, பலர் புகுந்து போக வர இருக்கிறாங்க அந்த வாயில்ல. அது ஒரு தொழில் நடக்கும் இடம். வந்து போய் வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க கல்லை. அங்க கொடி அசையுது. அங்க தூய்மை செய்யப்பட்ட அந்த வாயிலில் சிவப்பு நிற பூக்கள் நிறைஞ்சு கிடக்குது, செதறி கிடக்கிறத பாக்குறாங்க. கல்லடு மகளிர் வள்ளம் நுடக்கிய வார்ந்து உகு சில் நீர் வழிந்த குழம்பின் ஈர்ஞ்சேர ஆடிய இரும்பல் குட்டி. இந்த கல்லடு மகளிர் இருக்கிறாங்க இல்லையா, கல்லை விற்ற மகளிர் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க. அந்த பானையை கழுவி ஊத்துறாங்க பக்கத்துல. அது ஒரு சேறு நீரா அங்க சேர்ந்திருக்கு. அதில் பன்றி குட்டிகள் விளையாடிட்டு இருக்கு. நீ அந்த வீட்டுக்கு சென்றால், அந்த கடற்கரை பட்டினத்து மக்களுடைய வீட்டுக்கு சென்றால், அந்த பெண் அங்க காய்ச்சி விட்டுட்டு இருக்கிற பெண் கழுவி ஊத்துற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, கல்லுடைய அந்த பானை தண்ணிய தண்ணியில விளையாடிட்டு இருக்க அந்த பன்றி குட்டிகளை நீ பார்க்கலாம். அங்க அந்த பன்றியின் இறைச்சியோடு கடுத்த கல்லை குறைவின்றி நீ பெறலாம் அப்படிங்கிறதா இங்க நமக்கு செய்தி. அங்கே அந்த வீட்டு முன் வாயிலில் கல் காய்ச்சி விற்றாள் அந்த பெண். வந்த விருந்தினர்களுக்கு அவர்கள் இந்த பன்றி இறைச்சியோடு கல்லை வழங்கினார்கள் அப்படிங்கிறது இங்க நமக்கு செய்தி. அடுத்தது, கல் விற்கின்ற இடங்களில் எல்லாம் நம்ம கொடி அசைறத பார்க்க முடியுது. இது ஒரு தனித்த செய்தி.
நிறைய இடங்கள்ல நம்ம வந்து கொடி அசைகிற செய்தியை பார்க்க முடியுது பல இடங்கள்ல. அதுல இந்த விற்கும் வீடுகளின் முன் கொடி பறக்குது. அந்த முன்பகுதியில் கல்லை காய்ச்சி, இந்த கொடி பறக்கிற வீடுகளில் கல்லை காய்ச்சி பெண்கள் விற்றாங்க நம்ம பார்க்குறோம். இனி வர ஒரு 2-3 பாடல்கள்ல பெண்கள் தான் வித்தாங்க அப்படிங்கிறதுக்கு செய்தி இல்லை. ஆனா வீட்டு முன்வாயில் அங்க பூக்கள் சிதறி கிடக்குது, கல் காய்ச்சப்படுது, கொடியும் அசையுது, மக்கள் வந்து வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பெண்கள் காய்ச்சி விற்றதைத்தான் சொல்ல வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கு. அதே போன்ற காட்சிகள் நமக்கு வருது. அது போல கல்லாடனாரின் அகநானூற்று பாடலில் தான் இந்த மாதிரி வருது. பொருளீட்டும் பொருட்டு தலைவியை பிரிந்த தலைவன் காட்சியை வச்சுதான் சொல்றாங்க பாருங்க. எதுலையுமே ஒரு காட்சி, காதல், உணர்வு, தவிப்பு, அதில் இந்த கள்ளடு மகளிர் இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொருள் தேடும் பொருட்டு தலைவியை பிரிந்த தலைவன் தொலைவில் இருக்கிற வேங்கடமலையை கடந்து போறான். அந்த வேங்கடமலையை கடந்து சென்றாலும் அவனுக்கு அந்த தலைவியுடைய நல்ல பண்புகள்லாம் தன் கூடவே வர மாதிரியே அவன் உணர்ந்து மகிழ்றான். அங்க அவங்க ஒரு காட்சியை பார்க்குறான். அங்க வந்து சில குழந்தைங்க, இளைஞர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆண் கன்று, யானை கன்று, ஆண் கன்றை பிடித்து இழுத்துட்டு வராங்க. அங்க தாய் யானை அலறுது, பிளிருது. அங்க நெடுங்கொடி நுடங்கும் நியம மூதூர் நரவு நொடை நல்இல் புதவு முதல் பிணிக்கும் கல்லா இளையர். அந்த இளைஞர்கள் பிடிச்சு வந்த யானையை உயரமான கொடி அசைகின்ற பழைய ஊர்ல கள் விற்கிற ஒரு வீட்டுக்கு பக்கத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் செய்தி. அங்க கள் விற்று கொண்டிருந்த ஒரு வீடு, அங்க கொடி பறக்கிற அந்த ஊர், நமக்கு இது தெரிய வருது. அடுத்து கரிகால் பெருவளத்தானை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பட்டினப்பாலையில காவிரி பூம்பட்டினத்துல பல்வேறு இடங்களில் கொடி பறக்குது. நிறைய ஒரு கொடி ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் கொடி பறந்ததுன்னு பார்த்தா, போரில் உயிர் துறந்த வீரர்களுக்கான நினைவிடங்களில் ஒரு கொடி பறக்குது. இப்படி கடந்து போனா சான்றோர் கலந்துரையாடுறாங்க, விவாத இடமா இருக்கு, அந்த இடங்களில் கொடி பறக்குது. பூம்புகார் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்ட அந்த கப்பல்களிலையும் கொடி பறக்கின்றன. அதே போல மீன் தடிந்து விடக்கறுத்து ஊன் பொறிக்கும் ஒலி முன்றில் மணல் குவையி மலர் சிதறி பலர் புகு மனைப்பலி புதவின் நொடை கொடி. இங்க மீனையும் இறைச்சியையும் வெட்டுறத பொறிக்கிறாங்க. அந்த ஒலி கேட்குது நமக்கு. அந்த ஒலி அந்த வீட்டின் முன் வாயிலில், அந்த ஒலி கேட்கின்ற அந்த வீட்டோட முன் வாயிலையும் கொடி பறக்குது. அங்க பலர் புகுகின்ற கள் விற்கும் வீடு அது. அங்க அந்த வாயிலையும் நிறைய மணல் குமிச்சு வச்சிருக்காங்க. அங்க பூசைகள் நடக்குது, மலர்கள் சிதறி கிடக்குது, பூசைகள் நடக்கின்ற இடமாகவும் அந்த முன்வாயில் இருக்கு. அங்கே கொடி பறக்கின்றது, பலர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, கள் விற்பனையும் அங்கே நடக்கின்றது. அதே போலதான் மதுரை காஞ்சியிலும் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல கள் விற்கும் இடங்களில் கொடி பறந்து மக்கள் களி மயக்கத்தோடு மகிழ்ந்திருக்கிறதை மதுரை காஞ்சியும் நமக்கு காட்டுகிறது. ஆக கல்லை அவர்கள் முதல்லையே நம்ம சொன்னது போல முதல் நிலையிலிருந்து தொடங்கி இறுதி பொருள் நுகர்வோரை சென்று அடையும் வரையில் எவ்வளவு உழைப்பு அதில் இருந்ததோ, அந்த படிநிலைகள்ல எல்லாவற்றையும் இந்த பெண்கள் உழைத்து உருவாக்கினார்கள். பிறகு வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு அதை வழங்கி மகிழ்ந்தார்கள். பிறகு தங்களுடைய உழைத்து பொருளீட்டும் தொழிலாக இதை கொண்டு காய்ச்சி விற்று வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கள் விற்பனை அப்படிங்கிறதையும் தங்களுடைய அடுத்தவங்களுக்கு இது எப்படி போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாணர்களோ கலைஞர்களோ குடித்து மகிழ்ந்தார்கள். மன்னர்கிட்டையும் அவர்கள் நன்மதிப்பு பெற்று மகிழ்ந்தார்கள். வீட்டு கணவருக்கு இந்த பெண்கள் முதலில் கல்லை இறைவனுக்கு படைத்து கணவருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள், விருந்தோம்பினார்கள். இங்க எல்லா இடத்திலையுமே மற்றவர்கள் மயங்கி கழித்து கொண்டிருந்த போது இந்த பெண்கள் இயங்கிக்கிட்டே இருந்தாங்க. பொருளாதாரத்திற்காக உழைத்து கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய இயக்கம் மட்டும் நிற்கவே இல்லை. இவர்கள் மயங்கி கிடக்கல, இவர்கள் உழைத்து கொண்டே இருந்தார்கள். அப்படிங்கிறதா நாம இந்த பாடல்கள்ல இருந்து சேகரித்திருக்கின்ற செய்தி. இந்த ஒரு இலக்கிய சுவையுடன் கூடிய உழைத்து பொருளீட்டிய கள்ளடு மகளிரை பற்றி நம்ம பார்த்ததன் பின் அடுத்த பதிவுல ஊர் மக்களுக்கான துணிகளை எடுத்து வெளுத்து கொடுத்த, கஞ்சி இட்டு வெளுத்து கொடுத்த அடுத்த உழைத்து பொருளீட்டிய பெண்களை நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அடுத்ததில் சந்திக்கும் வரையில் நன்றி.